இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். கலரெல்லாம் சேர்க்காமல் ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹோட்டலில் முழுக்க பட்டர் தான் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பட்டர் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை இருக்கு இல்லையா, அது ரொம்ப சேர்த்துடக்கூடாது. நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சமாக 1/2 இன்ச் அளவு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிடட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இஞ்சி கொஞ்சமாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டுங்க, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர்லையே இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே வதக்கி அரைக்க போகிறோம். அதனால தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா, அப்படி கிடைக்க போது தேங்காய் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு இனிப்பு சுவை வருது இல்லையா, அதுக்கு இந்த பெரிய வெங்காயம் தான் காரணம். நல்லா இதை வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு. ரொம்ப திக்காக வரணும், பிரியாணிக்கு வர்ற மாதிரி அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை சேர்த்து நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பழமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இது வந்து நார்மல் சைஸில் தான் இருந்தது. பழமாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் கலரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். இது நல்லா வதங்குற அளவு நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அது நம்ம சேர்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த சேர்க்குற முந்திரி பருப்போட டேஸ்ட்டு, ஃப்ளேவர், கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் இதை சேர்த்துக்கோங்க. கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது. இது வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியே இல்லாமல் தண்ணியெல்லாம் உள்ளே ஈரணும். அதனால் இதை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே அரைக்காமல் வதக்கி செய்யும்பொழுது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும், இல்லைன்னா வந்து மேலே தெரிச்சிரும் ஹீட்டாக இருக்கிறதுனால. இதை வந்து ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் வந்து காரம் எதுவுமே நம்ம சேர்க்கலாம். இனிமேல் தான் சேர்க்க போகிறோம். நம்ம உப்பு சேர்க்கும் பொழுது பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். பன்னீர் எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஹோட்டல்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நல்லா லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் இருக்கும்பொழுது பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பியும் எடுத்துடணும். அப்படி செய்யும்பொழுது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, உப்பு காரம் எல்லாத்தையும் பன்னீரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல லைட்டாக பரட்டி எடுப்போம். அந்த டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் ஹார்டாகிடுது ஓவர் குக் பண்ணுறதுனால. நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பன்னீர். இப்போ கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் பட்டர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் செய்ய போகிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஹோட்டல்ஸில் வந்து கலர் சேர்ப்பாங்க. நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பட்டை வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவே போதுமானது. பட்டையோட அளவு கூடிருச்சு அப்படின்னா கிரேவியோட டேஸ்ட்டையே மொத்தமாக கெடுத்துரும். அதனால் பட்டை நார்மலாக நான் எவ்வளோ அளவு சொன்னோன்னா 1 இன்ச் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மி, அந்தளவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிட வேண்டாம். இது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். பன்னீர் எல்லாத்தையும் 2 மினிட்ஸில் தண்ணியிலேருந்து எடுத்தோம் இல்லையா, அந்த இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்து கொதி வந்து ஒரு 5 மினிட்ஸ் விடணுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் பன்னீர் சேர்க்கணும். பன்னீர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் க்ரீம் சேர்க்குற நேரம். க்ரீம் எதுவும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பாலாடை இருக்கும் இல்லையா, அந்த இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து ஏற்கனவே காய்ச்சின பால் தான். நீங்கள் அது ஹீட்டாக தான் இருந்தது. நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் மட்டும் விடுங்க போதும். இந்த மாதிரி செஞ்சுட்டு லாஸ்ட்டு வந்து கசூரி மேத்தி, அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தலை தூவிக்கங்க. லாஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரீம் இருந்ததுன்னா க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் மேலாப்பில் பட்டர் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக தூவிக்கலாம். சூப்பரான கிரேவி சீக்கிரத்தில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.